வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நாம யூனிட் 11 டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர்ல இருந்து போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பத்தி பார்க்க போறோம். இந்த டாபிக் பேரை கேட்டதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமோன்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்ல ஒரு மார்க் கூட மிஸ் ஆகாத அளவுக்கு தெளிவா புரிஞ்சுக்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த தலைப்பை நல்லா புரிஞ்சுக்க முதல்ல நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு சின்ன ஆச்சரியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு கேள்வி இல்லையா? யோசிச்சு பாருங்க, பயங்கர பிரைட்டா இருக்கிற ஒரு பெரிய சிவப்பு லைட் நம்ம மேல பட்டா ஒன்னும் ஆகாது. ஆனா கண்ணுக்கே தெரியாத ரொம்ப மங்கலான யூவி லைட் நம்ம தோல்ல பட்டுச்சுன்னா சன்பர்ன் வந்துரும். இது ஏன் இப்படி நடக்குது? இந்த கேள்விக்கான பதில்ல தான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டோட மொத்த ரகசியமும் அடங்கியிருக்கு. இந்த புதிரை நாம தீர்க்கணும்னா முதல்ல விஞ்ஞானிகள் முன்னாடி என்ன நம்பிட்டு இருந்தாங்கன்னு பார்க்கணும். அதாவது ஒளி பட்டிய பழைய ஐடியாவான வேவ் தியரி, அது ஏன் இந்த இடத்துல வேலை செய்யலன்னு பார்க்கலாம். அந்த காலத்துல வேவ் தியரி என்ன சொல்லுச்சுன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் தான். ஒரு லைட் எவ்வளவு பிரகாசமா இருக்கோ அதோட அலைகள் அவ்வளவு பெருசா இருக்கும். பெரிய அலைக்கு தானே எப்பவுமே சக்தி அதிகம். அப்போ பிரகாசமான லைட்டுக்கு தான் ஆற்றல் அதிகமா இருக்கணும்னு சொன்னாங்க. கேட்க ரொம்ப கரெக்டா இருக்குல்ல? ஆனா உண்மை அது இல்ல. இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. வேவ் தியரி சொன்னது ஆற்றல் பிரகாசத்தை, அதாவது இன்டென்சிட்டியை பொறுத்ததுன்னு. ஆனா உண்மையா எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்ச பார்த்தப்போ ஆற்றல் ஒளியோட நிறத்தை, அதாவது ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சிக்கு கீழே நீங்க உலகத்திலே பவர்ஃபுல்லான லைட்டை கொண்டு வந்து அடிச்சாலும் ஒரு சின்ன எலக்ட்ரான் கூட அந்த உலகத்தை விட்டு வெளியே வரல. இந்த ஒரு விஷயம் பழைய வேவ் தியரியை அப்படியே உடைச்சு போட்டுடுச்சு. இந்த மர்மத்தால விஞ்ஞானிகள் எல்லாருமே ரொம்ப குழப்பத்துல இருந்தாங்க. அப்போதான் நம்ம ஹீரோ ஐன்ஸ்டைன் ஒளி பத்தின ஒரு புரட்சிகரமான புதிய யோசனையோட வந்தார். இந்த கான்செப்டை ஒரு சூப்பரான உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். ஒரு கச்சேரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு உள்ள போகணும்னா ஒரு மினிமம் ஹைட் இருக்கணும்னு ஒரு ரூல் இருக்கு. இப்போ சிவப்பு ஒளிங்கிறது நிறைய குள்ளமான ஆட்கள் மாதிரி. அவங்க 100 பேர் 1000 பேர் ஒன்னா வந்தாலும் யாருக்குமே அந்த மினிமம் ஹைட் இல்லாததால ஒருத்தரால கூட உள்ள போக முடியாது. ஆனா யூவி ஒளிங்கிறது ஒரே ஒரு உயரமான ஆள் மாதிரி. அவங்க தனியா வந்தா கூட அந்த ஹைட் ரூலை ஈஸியா பாஸ் பண்ணி உள்ள போயிடலாம். இதுல இருந்து என்ன தெரியுது? வர்ற ஆட்களோட எண்ணிக்கை, அதாவது லைட்டோட பிரகாசம் இங்க முக்கியமே இல்ல. ஒவ்வொரு ஆளோட உயரம், அதாவது ஒவ்வொரு போட்டானோட ஃப்ரீக்வன்சி தான் இங்க முக்கியம். ஐன்ஸ்டீன் என்ன சொன்னார்னா, ஒளிங்கிறது நாம நினைக்கிற மாதிரி ஒரு தொடர்ச்சியான அலை கிடையாது. அது ஃபோட்டான் அப்படின்னு சொல்ற குட்டி குட்டி எனர்ஜி பேக்கெட்ஸால ஆனது. ஒவ்வொரு ஃபோட்டானோட ஆற்றலும் E = hν. இதுல hங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், அது ஒரு மாறிலி. நியூங்கிறது அந்த ஒளியோட ஃப்ரீக்வன்சி. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். சரி, இப்போ ஐன்ஸ்டீன் கொடுத்த அந்த முக்கியமான சமன்பாட்டை பார்க்கலாம். இது உங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். வாங்க இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த ஃபேமஸான சமன்பாடு. KE max = hν - W. இதுல hνங்கிறது அந்த ஃபோட்டான் கொண்டு வர்ற மொத்த எனர்ஜி, Wங்கிறது ஒர்க் ஃபங்க்ஷன். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு எலக்ட்ரான் அந்த உலோகத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு தேவையான மினிமம் எனர்ஜி, ஒரு என்ட்ரி ஃபீ மாதிரி. ஃபோட்டான் கொண்டு வந்த மொத்த எனர்ஜில இந்த என்ட்ரி ஃபீ போக மீதி இருக்கிற எனர்ஜி தான் அந்த எலக்ட்ரானோட மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. அதாவது அந்த எனர்ஜியை வச்சு தான் அது எவ்வளோ வேகமா வெளியே ஓடுதுன்னு முடிவு பண்ண முடியும். வாங்க ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்க்கலாம். அப்பதான் இன்னும் தெளிவா புரியும். E = hν ஃபார்முலாவை நாம E = hc/λ எழுதலாம். இங்க பாருங்க, சிவப்பு ஃபோட்டானுக்கு வேவ் லென்த் அதிகம், அதனால அதோட எனர்ஜி கம்மியா இருக்கு. ஆனா ஊதா ஃபோட்டானுக்கு வேவ் லென்த் குறைவு, அதனால அதோட எனர்ஜி சிவப்பு ஃபோட்டானை விட கிட்டத்தட்ட 1.75 மடங்கு அதிகமா இருக்கு. அதனால தான் ஊதா ஃபோட்டானுக்கு அவ்வளவு பஞ்ச் இருக்கு. அது ஈஸியா எலக்ட்ரானை வெளியே தள்ளிடுது. சரி, இப்போ உங்களுக்கு கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா எக்ஸாம்ல மாணவர்கள் சில பொதுவான தவறுகளை செஞ்சு மார்க்ஸை இழந்துடுறாங்க. அந்த 2 முக்கியமான தவறுகள் என்ன, அதை நாம எப்படி தவிர்க்கலான்னு இப்ப பார்க்கலாம். நிறைய பேர் பண்ற முதல் தப்பு இதுதான். சிவப்பு லைட் தானே, ரொம்ப பிரைட்டா ரொம்ப நேரம் அடிச்சா எப்படியாவது ஒரு எலக்ட்ரான் வெளியே வந்துரும்னு நினைப்பாங்க. அது நடக்கவே நடக்காது. ஒரு ஃபோட்டானுக்கு தேவையான மினிமம் எனர்ஜி, அதாவது ஒர்க் ஃபங்க்ஷனை விட கம்மியான எனர்ஜி இருந்துச்சுன்னா நீங்க 1 கோடி ஃபோட்டானா ஒன்னா அனுப்புனாலும் ஒரு எலக்ட்ரான் கூட வெளியே வராது. ஃப்ரீக்வன்சி இஸ் தி கிங். 2வது பொதுவான தப்பு, பிரகாசமான லைட் அடிச்சா எலக்ட்ரான்ஸ் ரொம்ப வேகமா போகும்னு நினைக்கிறது. அதுவும் தப்பு. பிரகாசமான ஒளி அதிக எண்ணிக்கையிலான எலக்ட்ரான்களை வெளியேற்றும், அதாவது போட்டோ கரண்ட் அதிகமாகும். ஆனா ஒவ்வொரு எலக்ட்ரானோட வேகம், அதாவது அதோட KE max வர்ற ஒளியோட நிறத்தை, அதாவது ஃப்ரீக்வன்சியை மட்டும்தான் சார்ந்திருக்கும், பிரகாசத்தை சார்ந்திருக்காது. சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையும் உங்க ரிவிஷனுக்காக முக்கியமான பாயிண்ட்ஸா ஒரு தடவை வேகமா பார்த்துடலாம். இந்த ஃபோட்டான் கான்செப்ட் எதுக்கு இவ்ளோ முக்கியம்னு யோசிச்சிங்களா?
ஏன்னா இதுதான் நம்மளோட அடுத்த யூனிட்டான அட்டாமிக் ஸ்பெக்ட்ராவை புரிஞ்சுக்கிறதுக்கான அடிப்படை. ஒரு அணுவுல எலக்ட்ரான் ஒரு எனர்ஜி லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு தாவும் போது ஒரு ஃபோட்டானை வெளியிடும். அதனால இது ரொம்பவே முக்கியமான ஒரு இணைப்பு பாலம். சுருக்கமா இந்த 4 விஷயங்களை நீங்க மறக்கவே கூடாது. 1 ஒளிங்கிறது ஃபோட்டான்கிற எனர்ஜி பாக்கெட். 2 எலக்ட்ரான் வெளியே வரணும்னா ஃபோட்டான் எனர்ஜி hv ஒர்க் ஃபங்க்ஷன் w விட அதிகமா இருக்கணும். 3 எலக்ட்ரானோட வேகம் ஃப்ரீக்வென்சியை பொறுத்துது. 4 எலக்ட்ரானோட எண்ணிக்கை பிரகாசத்தை பொறுத்துது. அவ்வளவுதான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். சரி, இந்த விளக்கத்தை ஒரு சின்ன கேள்வியோட முடிப்போம். இப்போ நாம என்ன பார்த்தோம்? அலைன்னு நினைச்ச ஒளி ஒரு துகள் மாதிரி நடந்துடுச்சு. அப்போ ஒரு துகள்னு நாம உறுதியா நம்புற எலக்ட்ரான் ஒரு அலை மாதிரி நடந்து கொள்ள வாய்ப்பு இருக்கா? யோசிச்சு பாருங்க. இதற்கான பதில நாம அடுத்த பகுதியில பார்க்கலாம்.